ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல தலைவன் தலைவி படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த ட்ரெய்லரை பார்த்து நிறைய கப்புள்ஸ் வந்து அடடா எங்க லைஃப் அப்படியே படம் எடுத்து வச்சிருக்காருயா டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் வந்து சோசியல் மீடியால ரொம்ப அனுபவிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அதை பத்தி நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டர் இருக்காரு இல்லையா பாண்டியராஜ், அவருக்கும் நம்ம விஜய் சேதுபதிக்கும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே முட்டிருச்சான். அது எப்படி சமாதானமாயி இப்போ மறுபடியும் படம் எடுத்தாங்க அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏகப்பட்ட அலப்பறையாம். அது என்னென்ன அலப்பறை பண்ணாங்க, எப்படியெல்லாம் நம்ம கூட இந்த படம் கனெக்ட் ஆக போகுது, இது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான படங்க. ஏன் சூப்பரான படம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நித்யா மேனன் பக்கம் போயிடுவோம். ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கு டப்பு பொறுத்து நடிக்கிறதுனா அது நித்யா மேனன் அவர்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, அவரே சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த கேரக்டரில் வேற எந்த நடிகையும் வச்சே பார்க்க முடியாது, பொருத்தி பார்க்க முடியாது. பார்க்கறதுக்கு வேணா 10 பொருத்தம் பக்காவாக இருக்கலாம், ஆனால் அங்கே இறங்கி அந்த கேரக்டர் பர்ஃபார்ம் பண்ணணுமே, அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம நித்யா மேனன் அவர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். வேற எந்த நடிகையாலும் இந்த அளவு இறங்கி நடக்க முடியாது. ஏன்னா ட்ரெய்லரில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது நல்லாவே வந்து பொருந்திருப்பாங்க. ஒரு குடும்ப பாங்கான ஒரு பொண்ணா, ஒரு ஹஸ்பண்டு கூட ரெகுலராக அந்யோன்யமாக இருக்கும்போது சரி, சண்டை போடும்போது சரி, சிரிக்கும் போது சரி, ஜாலியாக இருக்கும்போது சரி, எல்லாமே வந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது அந்த கேரக்டர். அந்த கேரக்டரை கச்சிதமாக பண்ண ஒரே ஆள்னா அது நித்யா மேனனாக தான் இருக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஒரு விஷுவல் ட்ரீட்டாக நம்ம நித்யா மேனனும் நம்ம விஜய் சேதுபதி அவர்களும் கலக்குன்னு கலக்கியிருக்காங்களாம். ஏன்னா இந்த படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு என்ன சொல்கிறது யாராவது போட்டு காட்டுவாங்க பார்த்தியா, ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷோ அது வந்து தேட்டரில் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு 40-50 பேர் பார்த்துருவாங்க அந்த படத்தை. அந்த மாதிரி போட்டு காமிச்சதில் நம்ம சந்தோஷ் அப்படின்ட்டு திங்க் மியூசிக் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாரு, அவங்களும் சேர்ந்து தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த படத்தை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு ஒரே சிரிப்பான். அந்த அளவுக்கு இவரோட கெமிஸ்ட்ரி ஒர்க்காக இருக்குது, காமெடியாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கு சொல்லிட்டு அந்த படம் முடிகிற வரைக்கும் சிரிச்சிட்டே இருந்தாங்களாம். அந்த அளவுக்கு ஃபன்னாக வந்து இந்த படம் இருக்குதுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா என்னடா நம்ம பக்கத்து வீட்டில் பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக எடுத்துருக்காரான் நம்ம பாண்டியராஜ் அவர்களை பற்றி பேசும்போது, இவர் வந்து ரொம்ப இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு ஆள், யதார்த்தத்தை விரும்புகிற ஒரு ஆள். ஏன்னா நம்ம வீட்டில் எப்படி இருப்போம், நம்ம தெருவில் எப்படி இருப்போம், ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேலை செய்கிற இடத்துல எப்படி இருப்போம், அப்படித்தான் வந்து அவரோட படமே இருக்கும். கொஞ்சம் கூட செயற்கைத்தன்மை விரும்பாத மனிதர். அவரோட படங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு ரியாலிட்டியாக இருக்கும். எக்ஸாம்பிளாக அவரோட படங்கள்னு எடுத்துட்டிங்கன்னா பசங்க 2, மெரினா, கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை, இது எல்லாமே வந்து ரொம்ப ரியலாக எடுக்கப்பட்ட படங்கள். இதில் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்கள் கூட கனெக்டிவிட்டி ஆகக்கூடிய படங்கள் அமைஞ்சது. இதுதான் அவரோட மிகப்பெரிய ஒரு வெற்றின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு செயற்கைத்தன்மையை விரும்பாத ஒரு மனிதராக தான் வந்து இருக்காரு பாண்டியராஜ் அவர்கள். அந்த அளவுக்கு தான் இந்த படத்தையும் ரொம்ப யதார்த்தமாக ஒரு கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க, அவங்கள எப்படி தான் சண்டை நடக்கும், அவங்க எப்படி சமாதானம் ஆகிக்கிறாங்க, எப்படி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து நேசிச்சு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு நிமிஷம் ட்ரைலர் கட்லேயே நம்மளுக்கெல்லாம் காமிச்சிட்டாரு பாண்டியராஜ் அவர்கள். ஓகே, அடுத்ததா இந்த படத்தோட நாயகன் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். விஜய் சேதுபதி பழக்கம் போல பர்ஃபார்மன்ஸில் பட்டை கிளப்புறாரு. புரோட்டா மாஸ்டர் வராரு. உங்களுக்கு எனக்கும் புரோட்டா பிடிக்கும், அதனால் ஈஸியாக நம்மளுக்கெல்லாம் கனெக்ட் ஆகிடும். புரோட்டா மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு லுக்குக்கும் பக்காவாக செட் ஆகிறாரு. இந்த மனுஷனுக்கு எந்த ரோல் கொடுத்தாலும் கச்சிதமாக பொருந்திருது. அதுதான் காட் கொடுத்த கிஃப்ட்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, புரோட்டா மாஸ்டர் வராரா, வந்ததுக்கு அப்புறமா வந்து நித்யா மேனன் அவர்கள் வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க. பொண்ணு பார்க்க போகிறோன்னே பிகின் த சீன்ஸ் மாதிரி 2 பேரும் பேசிக்குவாங்க இல்லையா. அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வர்ற, அதனால் நான் உங்கள் அப்பா அம்மாவோட நல்லா பார்த்துக்குவேன், நீயே வந்து அவங்க மேலே கடுப்பாயிருவேன், என்னடா தம் புருஷன் நம்ம இந்த அளவுக்கு பார்த்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிறத இவர் கத்தாவோ என்ன சொல்கிறது, புரோட்டா கடையில் புரோட்டா போடுறாங்களே இல்லையோ சண்டை பயங்கரமாக போடுறாங்க. அந்த அளவுக்கு 2 பேர்த்தோட ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் வில்லனே வேண்டியதில்லை, இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு சில கட்டங்களில் சீரியஸாகவும் ஒரு சில கட்டங்களில் சிரிச்சு பார்க்குறவாகவும் ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த ட்ரைலரில் நான் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு சீன் என்னென்னா, நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து என்ன பேர் சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கு நித்யா மேனன் வந்து நான் இன்னும் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்கத்தோடு சொல்லுவாங்க. அதை பார்க்கும்போது அடடா பார்த்தீங்களா, ஹஸ்பண்ட் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கான், பேரன் கூட சொல்ல மாட்டேங்கிறாயா அப்படின்னு தோணுச்சு.
அதுக்கப்புறம் அடுத்த சீனே பார்த்தா சி போடா லூஸு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நித்யா மேம். அப்போ பார்த்தீங்கன்னா அட கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் வந்து இருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி டோட்டலாக மாறிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம ரியாலிட்டியாக நீங்களும் நானும் உணர்ந்திருப்போம் தான். இருந்தாலும் அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கரெக்ட் ஆகுதுல்ல. இப்படி தான் வந்து மனைவிமார்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டணும் இல்லையா அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காரு நம்ம பாண்டியராஜ். வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் எந்த சீன் ரொம்ப பிடிச்சதுன்னா, இந்த ட்ரெய்லர் முடியறதுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும். அதில் வந்து விஜய் சேதுபதி சொல்லுவார், எப்போ என் பேரரசு என்னை விட்டு போனாலும் அப்போவே என் உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நம்ம நித்யா மேனன் வந்து கை தட்டிட்டு நடிப்பு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே விஜய் சேதுபதிக்கு ரொம்ப கோவம் வந்து அப்படி நித்யா மேனன் கழுத்து பிடிச்சிடும், போய் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் நம்ம ரியல் அனுபவிச்சிருக்கிறோம், நம்மளாம் பண்ணிருக்கிறோம், அதெல்லாம் கணவன் மரங்கள் நல்லாவே தெரியும். அதனால இதெல்லாம் வந்து நம்ம ரியல் லைஃப்ல அப்படியே கனெக்ட் ஆகிறதுனால நம்ம ரொம்பவே இந்த கணவன் மரங்களுக்காகவே எடுக்கப்பட்ட படமா வந்து இந்த படம் இருக்க போகுது நினைக்கிறேன். எல்லாமே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் இருக்குதுப்பா. 27 நினைக்கிறேன் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்திர வேண்டியதுதான். அதுக்கப்புறமா இன்னொரு சீனில் வந்து விஜய் சேதுபதி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடறா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து எத்தனை டைம் உங்கள்கிட்ட சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கூச்சம் இல்லாமல் பதிவு பண்ணுங்க. நான் தானே படிக்க போகிறேன். சொல்ல மறந்துட்டு இந்த படத்தில் யோகி பாபு இருக்கிறார் போல. யோகி பாபுவோட காமெடியில் வர அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி தெரியுது. எனக்கு என்னமோ விஜய் சேதுபதி அவர்களும் நித்யா மேனன் அவர்களும் நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ யோகி பாபு ஓரவன்ட்டு சின்ன கவுண்டர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் நம்ம அந்தளவுக்கு சிரிக்க போகிறதில்ல. ஏன்னா அதை விட பயங்கரமான சிரிப்பலைகள் வந்து நித்யா மேனன் அவர்களாலோ விஜய் சேதுபதி அவர்களாலோ ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறத ஐ பிலீவ் திஸ். ஓகே, லாஸ்ட்டாக வந்து இந்த படத்தோட டைரக்டர் பாண்டியராஜ் அவர்களுக்கும் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை இருந்துச்சான். என்னவோ தெரில, அந்த ஸ்டார்டிங் பேஜில் விஜய் சேதுபதி அப்போ தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. பாண்டியராஜ் அவர்களும் அப்போ தான் பசங்க படம் ஒர்க் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அந்த பீரியடில் இவருக்கும் அவருக்கு ஏதோ முட்டிடுச்சு போல. முட்டினதுக்கப்புறமா வந்து இவர் பாண்டியராஜ் அவர்களும் ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாராம். என்னடா இந்த மனசு இப்படியெல்லாம் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுகிறானே, இந்த மனசை கூட நம்ம சப்போஸ் நாளைக்கு ஹீரோவாயிட்ட இந்த ஆளு கூட கண்டிப்பாக நடிக்கவே கூடாதையா அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி வந்து புலம்பியிருக்காரு. அதே மாதிரி தான் பாண்டியராஜ் அவர்களும் இவங்கடையெல்லாம் நம்ம இவனை வச்சா படம் இருக்கக்கூடாது, ஒர்ஸ்ட் போலோ அப்படின்னு சொல்லி வந்து பாண்டியராஜ் அவர்களும் நினைச்சிருக்காராம். அப்படி ஒரு சண்டை ஆயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து விஜய் சேதுபதி கொஞ்சம் வளர பாண்டியராஜ் அவர்களும் ஒரு டைம் கூப்பிட்டு ஒரு கதை வச்சிருக்கேன் சொல்லலாமா கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு விஜய் சேதுபதி அவர்களும் வந்து மறுத்துட்டாராம். நம்ம 2 இடத்துக்குள்ள சூட் ஆகாது, நம்மளாம் படம் பண்ண முடியாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாராம். ஆனால் இப்போ வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இவ்வளோ வளர்ச்சிக்கு அப்புறமா 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. சரியே நம்ம இந்த பழைய ஈகோவில் விட்டுட்டு அந்தளவுக்கு ஒன்று மோசமாக நடந்ததுமே 2 பேருமே, அதனால் நம்ம இணைந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் காம்ப்ரமைஸ் ஆகி படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாண்டியராஜ் அவர்கள் வந்து ஒரு வெறித்தனமான ஆளாக படம் எடுக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான்னு ஒரு ப்ரெஷர்லேயே மனசு சுற்றிட்டு போனான். எதுக்குன்னா வந்து ப்ரொடியூசரோட காசை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, ப்ரொடக்ஷனோட காஸ்ட்டெல்லாம் வந்து கம்மியாக இருக்கணும், இந்த படம் வந்து ப்ரொடியூசருக்கும் லாபகரமான படமாக இல்லாட்டியும் கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப கவனமாக இருக்காராம் பாண்டியராஜ். அதனால் கிடைக்கிற நேரத்தையெல்லாம் பக்காவை யூஸ் பண்ணிக்கு வரோம். அதே மாதிரி அவரோட எழுத்துக்கள் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. இதனால் வரைக்கும் விஜய் சேதுபதி எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கேன், ஆனால் இவரோட எழுத்து வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு, இவர் கூட ஒர்க் பண்ண அனுபவம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப பாராட்டியிருந்தார். எந்தில் ஆடியோ லான்ச்சில் இதெல்லாம் பேசியிருந்தார். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் அவங்க பேசின விஷயங்கள் மூலமாக நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அந்தளவுக்கு ட்ரெய்லர் கட்டும் அருமையாக இருந்துச்சு, அற்புதமாக இருந்துச்சு. எடிட்டருக்கு பாராட்டுகள். படமும் அந்தளவுக்கு சூப்பராக நினைக்கிறேன். ஓகே, ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், ஒரு கணவன் மனைவினே எப்படி இருப்பாங்க, அவங்களுக்குள்ள சண்டை வந்தால் எப்படி இருக்கும், அவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்க, அவங்க ஃபேமிலி எப்படி இருக்கும், இந்த உலகம் கணவன் மனைவி எப்படி பார்க்கும் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதையை வந்து சொல்ல முயற்சி செய்கிறாரு பாண்டியராஜ் அவர்கள். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஃபன் 100% கேரண்டி. குலுங்கி சிரிக்காமல் யாருமே வரப்போகிறது கிடையாது. அந்தளவுக்கு ட்ரெய்லர் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ படத்தை தியேட்டரில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.